தந்திரங்கள்ல சக்தி வாய்ந்தவன்னா ராஜ்யத்துக்குள்ள சக்தி வாய்ந்த ராஜகுருவா இருந்தவன் நீ. சாஸ்திரி ஐயா வந்துட்டா எல்லாமே சரியாயிடும். யாரும் பயப்படாதீங்க. அந்த சச்சிதானந்தன் நம்ம சுந்தரி மேல பைத்தியமா இருக்கான். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றான். நான் போய் அவனுக்கு புத்தி சொல்லி சுந்தரியை கூட்டிட்டு வரேன். அவன் யார் பேச்சும் கேட்க மாட்டான். எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும். நானே அவன் கிட்ட பேசி சுந்தரியை கூட்டிட்டு வரேன். கோபம் வந்தா கண்ணு முன்னு தெரியாம ஏதாவது பண்ணுவான். அதனால 2 பேரும் போலாம். இல்லங்கடா, வீட்டு ஆம்பளைங்களா வெளியே போயிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க பொம்பளைங்க இங்க உட்கார்ந்து என்னடா பண்றது? நான் கையால் ஆகாதவன், இவ ஒரு பயந்தாங்கொடி. டேய், எனக்கு தனியா இருக்க பயமா இருக்குடா. ஆமாண்டா வித்யாசங்கரா, சாஸ்திரி ஐயா கிட்ட பேசி சச்சிதானந்தத்தை தடுத்து நிறுத்த பெரியவங்களால தான் முடியும். நானே போறேன். நீ வீட்டுல இருக்கிறவங்கள பாத்துக்க. நான் வரமா. ஒரு நிமிஷம் நில்லு சேகரா. லலிதாவையும் கூட கூட்டிட்டு போ. ஆமாங்க, நானும் உங்க கூட வரேன். சுந்தரி இல்லாத இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது. என்ன ஆனாலும் சரி வித்யா, நீ பாட்டியும் வீட்டையும் விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. நாங்க வர வரைக்கும் இங்கே இரு. சீக்கிரம் வா. வாடி. பேசாம வா சுந்தரி. வா. என்னடா குறுக்க வர செருப்பு? போய் செருப்பா பாத்துக்கோ. அவ கையை விடுறா. சாகறதுக்கு முன்னாடி நல்ல காரியம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு கேவலமான வேலை பண்ற. ஜாய். ஓடி. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றா. சரிங்க ஐயா. ஒழுங்கு மரியாதை என் கூட வா. வாய மூடிக்கிட்டு என்ன அடம் பிடிச்சாலும் நீங்க இருந்து வெளியே போக முடியாது. இழுத்து அரஞ்சானு வை. சாமி சாமி வந்துட்டீங்களா? அந்த மணிகண்ட உங்ககிட்ட என்ன வர விடவே இல்ல தெரியுமா? போன வேலை என்னாச்சு? காயா பழமா? 2 நாளா நான் உங்க பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கு தெரியுமா? போய் அந்த ஆளை பார்த்ததுதான் மிச்சம். ஒரு பிரயோஜனம் இல்ல. நாய் பாடாயிடுச்சு. வா முதல்ல ஊருக்கு போவோம். ஐயோ, இப்படி சொன்னா எப்படி? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போன மாதிரில இருக்கு. என் பொண்டாட்டி சுலோச்சனா கேட்டா தாய முடிக்கிட்டு சும்மா இருக்கியா? எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி புராணம் பாடிக்கிட்டு நட. தெரியும். எல்லாம் உன்னுடைய கண்கட்டு வித்தைன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நடந்தாலும் சரி, நீ சொன்னதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். என் சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டல. நான் என் கைய மடக்குனா நீ இங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது.
சொல்லு, என்ன பண்ண போற? அதோட பலன் முதல்ல எனக்கு, அப்புறம்தான் உனக்கு. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. மந்திரவாதி, உனக்கு தெரிஞ்சது மாய மந்திரம் மட்டும்தான். ஆனா நான் அப்படி இல்ல. ஸ்ரீ சக்கரத்தை அடையணுங்கிறதுக்காகவே நான் பல வருஷங்கள் தவம் பண்ணியிருக்கேன். சரி, வேணா ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கலாம். கிடைக்கிறதுல உனக்கு பாதி, எனக்கு பாதி. பார்க்கலாம். ஆனா இப்ப நான் போகணும். ஸ்ரீ சக்கரத்தை அடைகிறதுக்கு நான் இன்னும் சில ஏற்பாடுகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்குதான் நானும் உன் கூட வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். மணிகண்டா, இனிமே நாம இவருக்கு நிழல் மாதிரி இருக்கணும். ஒழுங்கா வாய மூடிட்டு சும்மா இரு. இல்லனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடா பண்ணுவ? சச்சினா, 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 எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். சரி வா. சச்சி, சச்சி கைய விடு. வாடி. விடுடா. சச்சி வேண்டாம். வாய்ப்பே இல்ல. என்ன வாய்ப்பே இல்ல? ஊருக்குள்ள பிரவேசம் பண்ண வாய்ப்பு இல்ல. இது என்னோட ஊரு. என்ன தவிர இங்க யாரும் தடப்பட முடியாது. அகங்காரம் தாண்டவமாடுது. என்னது அகங்காரம்னா? உன்னுடைய துர் அகங்காரம். மன்னிக்கணுங்க, மன்னிக்கணுங்க. 2 பேருக்கு நடுவுல குறுக்க பேசுறேன். 2 பேரும் சமமான சக்தி இருக்கிறவங்க. நீங்க 2 பேரும் சண்டை போட்டா எப்படிங்க? அடுத்து என்ன பண்ணணும்னு ஒத்துமையா யோசிங்க. நான் 4 வார்த்தை அதிகமா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. வாய மூடிட்டு போய் உட்கார். இங்க எங்கேயோ கிராம தேவதை குடியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா, எல்லையம்மன் கோவில் இங்கதான் இருக்கு. பக்கத்துல எல்லம்மன் எஸ்டேட் இருக்கு. அங்க அந்த அம்மன் குடியிருக்கிறதா எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால யாரும் அங்க போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. சுபத்ரோ ஜாய்தே ஸ்வச்சதபி குமாதா நபாவதி. கெட்ட மகன் வேணா பிறக்கலாம், உன்ன மாதிரி என்ன மாதிரி. ஆனா எந்த தாயும் கெட்டவளா இருக்க முடியாது. அந்த தாயுடைய ஆசீர்வாதம் இருந்தா தைரியமா உள்ள போலாம். அந்த தாய தரிசனம் பண்ணி அவ ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அந்த ஸ்ரீ சக்கரம் எங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணு தாயின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போலாம். என்ன இது? அங்க நீ பலி கொடுக்கறதுக்கு நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமா? உன்னை பார்த்ததுல இருந்து என் மனசுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. உன்னை பாக்குறதுக்கே அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம். பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கிறுக்கனோட சவகாசம் வச்சுக்கிட்டேன்னு வருத்தமா இருக்கு. இப்போ நான் உடனடியா வீட்டுக்கு போய் ஆகணும். 2 நாளா நான் அம்மனுக்கு சேவையே செய்யல. காட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன். இப்ப உனக்கு எது முக்கியம்? அந்த தாய்க்கு சேவையா இல்ல ஸ்ரீ சக்கரமா? இப்ப நீ நட. நாளைக்கு நீ இங்க வர்றதுக்கு நானே ஏற்பாடு பண்ணி தரேன். நான் சங்கல்பம் பண்ணியாச்சு. இனிமே அந்த பரமேஸ்வரனே இங்க வந்தாலும் இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். உன்னாலையும் போக முடியாது. முதல்ல எல்லை அம்மனுக்கு சேவை, அப்புறம்தான் மத்த விஷயங்கள். நம்ம 2 பேருடைய லட்சியமே ஸ்ரீ சக்கரத்தை அடையறதுதான். அதுக்கு நம்மள சுத்தி இருக்கிற எல்லா தாய்களுடைய ஆசீர்வாதமும் வேணும், அவங்க உதவியும் வேணும். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நவசக்தி துர்கைகள் இருக்காங்க. அந்த மகமாயி கூப்பிட்டா எல்லாரும் வந்துருவாங்க. அத்தனை பேரும் ஸ்ரீ சக்கரத்துக்கு பாதுகாப்பா நின்னுட்டா அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்திலயும் ஸ்ரீ சக்கர உற்சவத்துல நாம வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு தரிசனம் கிடைச்சிடுச்சுன்னு திருப்தியா போக வேண்டி வரும். பரவாயில்லையா? அதனால இப்பவே எல்லா தாய்மார்களையும் நான் என் பக்கம் இழுத்துக்கணும்.
என்னப்பா சச்சிதானந்தா, இந்த மாதிரி பண்றது தப்பு இல்லையா? அதுவும் அம்மனோட சன்னிதானத்துல வச்சு இப்படி பண்ணலாமோ? இது பாருங்க, இது தப்பு சரின்னு சொல்ல உங்களுக்கு கூப்பிடல. ஒழுங்கா மந்திரத்தை சொல்லி தாலி என் கையில கொடுங்க. இனிமே கோயிலுக்கு நான் தான் தர்மகர்த்தாவா இருக்க போறேன். நீங்க இந்த கோயில இருக்கணுமா வேணாமா? மேக்கல்ல நீ சொல்றத செஞ்சுட்டு போறேன். ஓம் த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவந்தேவோ ப்ரஹஸ்பதேஹ த்ருவந்தேந்திரஸ்யாதிஷ்ட தாத்தந்தாரேயான் த்ருவான் ததேவ லக்ஷ்யம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் நைவ பலம் ததேவ லக்ஷ்மீபதே தேந்திரிரு ஸ்மராமி. சும்மா உட்கார மாட்டேன். ஐயரே, சீக்கிரம் முடிங்க. तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं देवबलं तदेव लक्ष्मीपते देन्द्रियबलं स्मरामि. ॐ नमस्तरसे नमस्तरदस्पतये नमस्तकीनां पुरोगानां चक्षुषे. ஏன் நின்னுட்டீங்க? எல்லையம்மன் கோயிலோட எல்லை இங்கிருந்து ஆரம்பிக்குது. இங்கிருந்தே அந்த தாய்க்கு பூஜை ஆரம்பிப்போம். ஆனா தாயை தரிசனம் பண்ண வேண்டாமா? என் கண்ணுக்கு அவ தெரியறாளே. ஒரு மிகப்பெரிய லட்சியத்துக்காக வந்திருக்கேன் தாயே. ஸ்ரீசக்கரம் என் லட்சியம்.
பல ஜென்மங்களா அதுவே குறியா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது எனக்கு கிடைக்கவும் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் தாயே. ஸ்ரீ சக்கரம் என் கைக்கு வந்து சேர்ந்தா உனக்கு திருவிழா எடுத்து நடத்துறேன் தாயே. நீ எவ்வளவு கேட்டாலும் அவ்வளவு பலி கொடுக்கறேன். உன் ஆசீர்வாதமும் உன் அனுகிரகமும் உன்னுடைய இந்த மகன் மேல எப்பவும் இருக்கணும் தாயே. முடிஞ்சுதா உன்னுடைய பூஜை புனஸ்காரம் இத்தியாதி எல்லாம்? தயவு செஞ்சு வண்டியில ஏறு, கிளம்பலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் என்ன பாக்கி இருக்கு? இப்போ எனக்கு என்னமோ தோணுது. என்னத்தையா தோணுது உனக்கு மட்டும்? சூரியன், கிரகங்கள், சந்திர மண்டலம் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுது போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு தடைகள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இத பாரு, இருக்கிறதா இருந்தா ஒழுங்கா ஏன் கூட இரு, இல்லைன்னா திரும்ப அந்த சுடுகாட்டுக்கே போயிடும். சாஸ்திரி ஐயா, ஒரு நிமிஷம் வாங்க. அவரை திருப்பி அனுப்பிட்டா நான் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் கூலி எப்படி கொடுப்பீங்க? அவர் ஏதோ சொல்றாரு, பொறுமையா இருக்க. அவர் எங்க பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். விருப்பாட்ச சாஸ்திரி, நான் இந்த ஊருக்குள்ள வரவே முடியாது. என்னையா பிரச்சனை உனக்கு? சரி, எப்பதான் வருவ? மேலதாளத்தோட கூப்பிடாத வருவியோ? என்னாச்சியா உனக்கு? அத சொல்ல முடியாது. வெறும் பூஜை பண்ணி பிரசாதம் கொடுக்கிறவன் நீ, ஆனா அவளுக்கு நான் நேருக்கு நேர் எதிரி. உன் கோவில்ல இருக்கிற அம்மன் என்ன ஊருக்குள்ள வரவிட மாட்டேங்கிறா. எங்கேயோ காட்டுல இருந்து வந்துட்டு என் ஊரை பத்தி எனக்கே நீ சொல்றியா? அட போயா நீ, வாங்குறல. இப்ப புரிஞ்சுதா? நான் வர்றதில் அவளுக்கு விருப்பம் இல்ல. ஏன் ஏன் நீ வர்றதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்ல? ஐயோ 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 ஐயோ!